சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வரை எபிசோட்ல நம்ம விஜயா இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு எதுலேயும் கொஞ்சம் பொறுமை தேவை. ஆனால் நீ இன்னுமே அதை நீ புரிஞ்சுக்காமையே எல்லாத்தையும் அவசர அவசரமாக பண்ணிக்கிட்டு இருக்க. மனோஜ்க்கு இன்னும் டிவோர்ஸ் கூட ஒழுங்காக ஆகவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே பொண்ணு பார்க்குறான் அது இதுன்னு சொல்லி அவங்களையும் அவசரமாக வர சொல்லி நீயும் போய் பார்த்து இப்போ பாரு யாருக்கு கஷ்டம், உனக்கு தானே கஷ்டம், கொஞ்சம் பொறுமை இருனா, நீ கொஞ்சமாவது கேட்குறியா, எதுவுமே கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன எல்லாத்தையும் வேணும்ன்ட்ட பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ என் பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைட்டோன்னு தானே. ஏற்கனவே இந்த வீட்டில் யாருமே இல்லை, வீடே வெறிச்சோடி போய் இருக்கு. இதை பார்க்குற போதெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. எல்லாருமே பொண்டாட்டியோடு இருக்காங்க, ஆனால் என் பிள்ளை மட்டும் தனியாக இங்கே வந்து பாருங்கள், அவனை நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பேன். இங்கே பாருங்க இவன் ஹாலில் படுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ அதனால தான் உன் பிள்ளைக்கு நீ அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணிகிட்ருக்க. நல்லா வாழ்ந்துட்டு இருந்த முத்துவையும் மீனாவையும் பிரித்து வச்சு அந்த பாவம் ஒன்று சும்மா விடுமா. அதனால தான் உன் பிள்ளைக்கு அது தண்டனையாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா உங்கள் கூட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிற வழியில் சிந்தாமணியும் அந்த சாமியார் பொம்பளையும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம விஜயம் வந்து பார்த்துடுறாங்க. என்ன இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கவனிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.